இப்போ நம்ம மெத்தில்டா அப்படிங்கிற ஒரு போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா மற்ற போயம்லாம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம லைன் பை லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த மெத்தில்டா போயமில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம எக்ஸாம்பிள் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து அவ்வளோக்கும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த போயமை வந்து என்ன பண்ணுவோம், இங்கிலீஷால் வந்து நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கிலீஷால் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் வந்து அதை வந்து தமிழில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாம் வந்து இப்போ போயத்துக்குள்ளே போகலாம். Matilda told such dreadful lies. It made one gasp and stretch one's eyes. இந்த லைனை பார்த்தீங்கன்னா மெத்தில்டா ஆல்வேஸ் டோல் டெரிபிள் லைஸ். அவள் என்ன பண்ணுவா, இப்போ பாரு பொய் பேசிக்கிட்டு இருப்பா. Her lies were so shocking that people were surprised and couldn't believe her. அவ போய் எப்படி இருக்கும்னா பீப்புள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இவட போய் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா her aunt who from her earliest youth had kept a strict regard for truth. இதென்ன சொல்ல வருதுன்னா her aunt was an honest person. அவன் எப்படி ஒரு ஹானஸ்ட் பர்சனாக இருப்பா. who always respected the truth from her childhood. இவ வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே உண்மை பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்தவ தான் இவ ஆண்ட். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா மெத்தில்டாக்கு வந்து சொல்கிறா, இப்போ பாரு நீ வந்து என்ன பண்ணணும், உண்மை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாக இருக்கிறா. attempt to believe மெத்தில்டா. ஆனாலும் இவ வந்து என்ன பண்ணுறா, the effort very nearly killed her. இவன் என்ன பண்ணுறான்னா the aunt tried very hard to believe Matilda's lies. இவ பொய்யை வந்து இவ வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் இட் ஆல்மோஸ்ட் மேட் ஹர் சிக். ஆனால் என்ன பண்ணுறா, இவ வந்து மெத்தில்டாவை பிலீவ் பண்ணுறா. ஆனால் அதுவே வந்து அவருக்கு எப்படி வந்து முடியுதுன்னா வந்து ஒரு சோகமாக வந்து முடியுது. அடுத்த லைனை பார்த்தோம்னா and would have done so had not she discovered this infirmity. இதென்னது, she might have been completely upset if she hadn't realized that Matilda simply had a bad habit she couldn't stop lying. இதென்ன பண்ணுது, மெத்தில்டா வந்து என்னன்னா ரியலைஸ் பண்ண இல்லை அவட பொய்ட வந்து அந்த அவளுடைய பொய்ட வந்து அந்த தாக்கம் விளைவு அப்படிங்கிறது வந்து அவ என்ன பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா for once toward the close of day. ஒன் ஈவினிங் என்ன சொல்லுது, ஒன் ஈவினிங் மெத்தில்டா என்ன பண்ணா போர்ட் ஆகுறா, டயர்டாக இருக்கிறா. ஸோ என்ன பண்ணுறா, மெத்தில்டா க்ரோவிங் டயர்ட் ஆஃப் பிளே அண்ட் ஃபைண்டிங் ஷி வாஸ் லெஃப்ட் அலோன் வென் டிப்டோ டு த டெலிஃபோன். டிப்டோனா என்ன, அந்த மெதுவாக நடக்கிறது, சவுண்ட் வராத மாதிரி நடப்போம் இல்லையா, அதான் வந்து டிப்டோன்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஈவினிங் மெத்தில்டா குட் போர்ட் ஆஃப்டர் பிளேயிங் த ரியலைஸ்ட் ஷி வாஸ் அலோன் அட் ஹோம். அவள் வந்து தனியாக தான் வீட்டில் இருக்கிறா, அவளுடைய ஆண்ட் இல்லை அப்படிங்கிறத வந்து அவள் என்ன பண்ணுறா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஷீ குவைட்லி வாக் டு த டெலிஃபோனுக்கிட்ட போகிறான். போய் என்ன பண்ணுறா, அடுத்த லைன் வந்து அண்ட் சம் ஒன் த இம்மிடியேட் எய்ட் ஆஃப் லண்டன்ஸ் நோபல் ஃபயர் பிரிகேட். ஸோ இது வந்து என்ன சொல்லுது, ஷீ கால்ட் த லண்டன் ஃபயர் பிரிகேட். லண்டன் தீ அணைப்புக்கு வந்து இவன் என்ன பண்ணுறா, கால் பண்ணி பொய் சொல்கிறா. லைட் தட் ஹர் ஹவுஸ் வாஸ் ஆன் ஃபயர். இவ வீடு என்ன பண்ணுச்சு, தீ பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இவ என்ன பண்ணுறா, இவ வந்து பொய் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் within an hour the gallant band were pouring in one every hand from Putney, Hackney, Downs and Bow. அப்போ இதை என்ன சொல்லுது, in less than an hour, 1 ஹவருக்கு உள்ள, அதாவது ரொம்ப குறுகிய நேரத்தில் brave firemen என்ன பண்ணாங்கன்னா கேம் ரஷ்ஷிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லண்டன். இப்போ பல இடத்துல இருந்து பிளேஸில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனில் உள்ள பல பிளேஸில் இருந்து ஃப்ரம் பிளேஸ் லைக் புட்னி, ஹெக்னி, டவுன்ஸ் அண்ட் போங்கிற பிளேஸில் இருந்தெல்லாம் இங்கே வராங்க, மெத்தில்டா வீட்டுக்கு வராங்க. ஏன், தீ அணைக்கிறதுக்கு. ஸோ அடுத்த லைன் வித் கரேஜ் ஹை அண்ட் ஹார்ட்ஸ் அ க்ளோ தி galloped roaring through the town. Matilda's house is burning down. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா they were full of courage and raced through the street shouting that Matilda's house was burning down. இவங்க என்ன பண்ணுறாங்க, வரும்போதே
மெத்தில்டாவோட வீடு எரியுது அப்படின்னு சொல்லி போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அடுத்த லைனை பார்த்தோம்னா, இன்ஸ்பயர்ட் பை பிரிட்டிஷ் சீட்ஸ் அண்ட் லவுட் ப்ரொசீடிங் ஃப்ரம் த ஃபேன்சைட் crowd, they ran their ladders through a score of windows on the ballroom floor. இது என்ன சொல்லுது? People on the street were cheering loudly. People என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள பீப்புள்லாம் என்ன பண்றாங்க? சத்தம் போடுறாங்க. The firemen put their ladders against the walls. அந்த சுவத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த லேடர்ஸை போட்டு ஏணியை போட்டு ஏறி climb through many windows to help. அந்த விண்டோஸ் கூட என்ன பண்றாங்க? உள்ளே இறங்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு ஐரனியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீடு பற்றி எரியலை, எந்த விதமான வந்து ஒரு நியூஸும் இல்லை, அதே நேரத்தில் வந்து அந்த அடையாளம் கூட இல்லை. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய உத்தியோகத்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து நெருப்பு பிடிச்சிட்டுன்னு சொல்லி உள்ளே போய் இறங்குறாங்க. ஸோ இதே வந்து ஒரு ஐரனியாக இருக்குது. அடுத்தது, and took particular pains to source the pictures up and down the house. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, they spread water everywhere. எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணாங்க, ஸ்ப்ரே பண்ணாங்க வாட்டரை in the house, soaking all the paintings and furnitures. எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு ஐரனியாக இருக்குது. நெருப்பே இல்லை, எப்படி ஃபயர் பண்ண முடியும்? எதுவுமே இல்லை, அதை எப்படி நம்ம வாட்டர் பண்ண முடியும்? ஸோ வந்து இது வந்து ஒரு ஐரனியாக இருக்கும். Until Matilda's aunt succeeded in showing them they were not needed. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மெத்தில்டாஸ் ஆண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, இங்கே எந்த ஃபயருமே வர இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, இங்கே இருக்க தேவையில்லை, நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா, அண்ட் ஈவன் தென் ஷி ஹேட் டு பே டு கெட் த மேன் டு கோ அவே. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு பொய் சொல்லி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்ட் வந்து பே பண்ணுறாங்க இவங்களுக்கு. அப்புறம் வந்து இட் ஹேப்பன்ட் தட், அடுத்த லைனை பார்த்தோம்னா, இட் ஹேப்பன்ட் தட் a few weeks later her aunt was off to the theatre to see that interesting play, the second Mrs. Tanqueray. ஸோ இதை என்ன சொல்லுதுன்னா, a few weeks later, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து மெத்தில்டாஸ் aunt went out to the theatre, தியேட்டருக்கு போகிறாங்க. போய் to watch a famous play called the second Mrs. Tanqueray. ஸோ தேங்குரிங்கிற பேரில் உள்ள ஒரு பிளே என்ன பண்ணுறாங்க, மேபி ட்ராமா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, தியேட்டருக்கு பார்க்க போகிறாங்க. ஆனால் வந்து மெத்தில்டாவை கூட்டிகிட்டு போக இல்லை. she had refused to take her nieces to hear this entertaining piece. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, the aunt did not allow Matilda to come with her to the theatre. அந்த தியேட்டருக்கு வந்து என்ன பண்ணல, கூட்டிகிட்டு போகலை. ஏன் கூட்டிகிட்டு போகலை? A deprivation just and wise to punish her for telling lies. என்ன சொல்லுதுன்னா, this was a fair and wise punishment for Matilda because she often told lies. ஸோ இவ பொய் சொன்னதுக்காக வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னா வந்து என்ன, நான் ஆண்ட் வந்து என்ன பண்ணல, கூட்டிட்டு போகல பிளேக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, that night a fire did break out. You should have heard Matilda shout. அப்போ என்ன அந்த என்ன நடக்குது, that very night a real fire started in the house. உண்மையிலே வந்து மெத்தில்டா வீடு என்ன பண்ணுச்சு, தீப்பிடிச்சுது. மெத்தில்டா screamed loudly for help. இவன் என்ன பண்றா, ஆல்ரெடி அவ எப்படி வந்து பொய் சொல்லும் போது கத்துனாவே அது மாதிரி என்ன பண்றா, இப்பவும் மெத்தில்டா screamed loudly for help. But you should have heard her scream and bawl and throw the window up and call to people passing the street. இது என்ன சொல்லுதுன்னா, she screamed, அலறா, cried, கத்துனா, and opened the window calling out to people walking on the street to help her. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணுறா, எதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தல இந்த rapidly increasing heat encouraging her to obtain their confidence, but all in vain. இது என்ன சொல்லுதுன்னா, as the fire grew hotter and hotter she shouted even more. தீ வந்து ரொம்ப வேகமாக பற்றி பிடிக்கும் போது இவன் என்ன பண்ணுறா, ஷவுட் பண்ணுறா, hoping people would believe her. ஏன், மக்கள் வந்து நம்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நம்புறா. பட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அப்படி எதுவும் நடக்க இல்லை. ஏன் நடக்க இல்லை, ஏன்னா அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா, for every time she shouted fire
they only answered little liar. அது என்ன சொல்லுதுன்னா, whenever she cried out fire, தீ பிடிச்சிட்டு நெருப்பு நெருப்புன்னு கத்தும்போது, whenever she cried கத்தும்போதெல்லாம், the people below replied, she is lying again, that little liar. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ கூட இவங்களை வந்து நம்ப இல்லை, நீ பொய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து லிட்டில் லையர்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க சவுண்ட் போடுறாங்க. இதுவும் வந்து ஒரு என்ன ஐரணி. ஏன் தீ பிடிச்சா அழகாக விளங்கும், தீ பிடிக்குதுன்னு விளங்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஐரணியாக இருக்குது. And therefore when her aunt returned, Matilda and the house were burnt. இது என்ன சொல்லுது? ஸோ when her aunt came back, aunt வந்து மறுபடியும் வரும்போது, both Matilda and house had been completely burned down. aunt திரும்பி வரும்போது வீடு மெத்தில்டா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, எரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த பொயமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பொயத்துலேருந்து என்ன விளங்கிக்கலாம், தீம்ஸை நம்ம விளங்கியிருக்கலாம். என்ன தீம்ஸாக இருக்குது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரினா ஒரு நமக்கு வந்து ஒரு மோரலை வந்து என்ன பண்ணுது இந்த பொயம் நமக்கு தருது. அடுத்து நாம சம்மரியை பார்க்கலாம். இந்த சம்மரியில் வந்து the poem is about a little girl named Matilda who always told lies. ஸோ இந்த பொயம் வந்து மெத்தில்டாங்கிறத பற்றி. மெத்தில்டாங்கிறது யாரு? always told lies. She once made a false telephone call to the fire brigade, pretending that her house was on fire. அவள் once ஒரு தடவை made a false telephone call, ஒரு பொய்யான ஒரு டெலிஃபோன் கோலை வந்து பண்ணா. யாருக்கு? ஃபயர் பிரிகேட்ஸ்க்கு. pretending நான் பாசாங்கு செய்து நடிக்கிறது, that her house was on fire, வீடு எரிஞ்சிட்டுங்கிற மாதிரி வந்து அவள் போய் சொல்கிறா ஃபோனில். many firemen came rushing and her aunt had to pay them to go away when they found no fire. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நெருப்பில்லைன்னு சொன்ன உடனே அப்புறம் திரும்பி போகிறாங்க. ஆண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா அதுக்கு பே பண்ணுறா. A few weeks later, அப்புறம் வந்து when her aunt went to the theater, a real fire broke out in the house. அப்புறம் வந்து வீக் லேட்டர் வந்து இவ ஆண்ட் வந்து தேட்டருக்கு போன அப்புறமா நிஜமாவே வந்து என்ன ஃபயர் வந்துடுச்சு. ஆனால் மெத்தில்டா cried loudly for help, but nobody believed her because of her past life. அப்போ தீ பிடிச்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், ஆல்ரெடி பண்ண மாதிரி இவன் மறுபடியும் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி இவ ஸ்க்ரீம் பண்ணுறான். ஆனாலும் வந்து எந்த யூஸும் இல்லை, ஏன்னா இவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு மக்கள் நினச்சாங்க. As a result, the house burned down and Matilda died in the fire அப்படிங்கிறது நம்ம சமரியாக வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து மெயின் தீம் என்னவா இருக்கும்? The main theme of the poem is the danger and consequences of telling lies. என்ன பொய்ட விளைவுகள், அடுத்து வந்து அது எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத பற்றினா அந்த பொயம் இது இருக்குது. ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த பொயம்.